நாமத்தினால உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கொடுக்கப்பட்ட இந்த 20 மினிட்ஸ்ல கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எடுத்துக்கொண்டவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 13 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஐயா, யாருன்னா ஒருத்தர் வாசிக்கலாம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே நம்ம வாசித்திருக்கிறோம். சோ நிறைய டைம் நம்ம இந்த மத்தேயு அதிகாரத்துல நம்ம இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணியிருப்போம். மெடிடேஷன் இந்த காரியங்களை நம்ம எல்லாருமே ஊழியர்களாக இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய டைம் நம்ம கேட்டிருப்போம். சோ இதுல கர்த்தர் எனக்கு என்ன காரியங்களை உணர்த்துறாரு அப்படின்றத மட்டும்தான் இன்னைக்கு நான் இந்த காரியங்களை பேச போறேன். சோ இந்த வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சோ இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த உலகத்துக்கு ஒரு காமிக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த பூமியில வாழக்கூடிய நம்ம எல்லாரும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிவு. சோ அவரு எதுக்காக இந்த பூமியில வந்தாரு, யாரை மீட்க வந்தாரு, சோ பாவத்துல இருந்து என்னை மீட்க வந்தாரு, சோ அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து என்னை மீட்டெடுத்தாரு. சோ அவர்னால அந்த அறிவு எனக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு புதிய மனிதனாக நான் தரிக்கப்பட்டு, சோ அவருடைய பந்தியில அப்பமும் ரசமும் எடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் வரும் உபத்திரவங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமா அதை வந்து என்னை துக்கப்படுத்தாதபடி, அது மட்டும் இல்லாம தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக, சோ இந்த உலகத்துல நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நேராக நான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னா, இந்த உலகம் வந்து என்னை எந்த விதத்திலையும் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. சோ இந்த உலகத்துல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, தன்னை கரைப்படாதபடிக்கு அவருடைய கற்பனையை கை கொண்டு பரிசுத்தமாய் உண்மையாய் ஒருவனையும் வஞ்சிக்காதபடி கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமை எல்லாவற்றையிலும் வந்து என்ன பண்ணணும், நம்ம சேதப்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, அனுதினமான வாழ்க்கையில, நடைமுறையில ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கை கொண்டு எல்லாவற்றையும் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல அவரை அறிகிற அறிவுக்காக எப்படியா எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு மனப்பக்குவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊழியன் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ஊழியன் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய அந்த வசனத்தின்படி, கர்த்தர் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, சோ என்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்கள் வந்து என்ன பண்ணாது, என்னுடைய வாழ்க்கையோ, என்னுடைய சர்ச்சையோ, இல்ல என்னுடைய தனிப்பட்ட காரியங்களோ, என்னுடைய ஆவிக்குரிய விதத்தையோ எதையும் வந்து என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. சோ இந்த முடிவு பரியந்தமே நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா, முதலாவதாக ஒரு காம்படிஷன், இது எக்ஸாம்பிள் பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னா, இந்த வசனம் எல்லாருக்குமே பொருந்தாது. இயேசு கிறிஸ்துவை முக்கியமாக இயேசு கிறிஸ்துவால் அந்த ஒரு அறிவு, நம்முடைய எதற்காக அவர் வந்தார், மரித்தார், இப்ப சொன்னது போல இந்த ஒரு தெளிவு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, சோ இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பாவத்துக்கு எல்லாவற்றையும் மறித்து புது மனிதனாக நான் பேப்டிசம் எடுத்து, சோ கர்த்தருடைய காரியங்களை பந்தியில நான் பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாய் என்னுடைய இந்த வாழ்க்கையை இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னா, கர்த்தருடைய வருகையோ இல்ல மரணமோ இது ரெண்டுத்துல எது என்னை சந்திக்குதோ இதுல நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். கர்த்தருடைய வருகையாக இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இல்ல சப்போஸ் நான் மரணத்துக்குள்ளாக கடந்து போகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், சாட்சியாக உண்மையாக பரிசுத்தமாக யாரும் இந்த உலகத்தால் என்னை கைப்படாதபடி நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்படும். ஆமென். அப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நாம்
எல்லாருமே இன்னைக்கு நம்ம இதுல கலந்து கொண்டிருக்க எல்லாருமே we all in God servant தான். கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யும் இந்த உலகத்துல இதற்கு நிகரான எந்த விதமான அதிகாரங்கள் இல்லை, எந்த விதமான பதவிகள் இல்லை, இதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பூமியில கொடுக்கப்படுகிற எந்த அதிகாரமே கர்த்தரால நியமிக்கப்படுகிறது தான் வசனம் சொல்லுது. ஆமென். சோ அப்போ கர்த்தரால நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியர்களாகிய நாம் சோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள்ல நம்ம கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த காரியத்துல நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாக என்னுடைய காரியங்களை நான் செய்கிறேனா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன். இது ஏன்னா எல்லாருமே இது ஊழியர்கள்ன்றதுனால இந்த ஊழியர்களுக்கான கர்த்தர் நான் மெடிடேஷன் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த உணர்த்தின சில காரியங்களை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். சோ முதலாவது பாத்தீங்க அப்படின்னா சோ ஊழியக்காரன் என்பவன் யார் அப்படின்னா எல்லாவற்றையும் செய்ய தகுதி உள்ளவனே ஊழியக்காரன். ஆமீன். ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு ஆத்துமாவை அறுவடை செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை கொண்டு இடிக்கவும் செய்யணும், அதே டைம் அந்த கர்த்தருடைய வசனத்தை வைத்துக் கொண்டு அதை கட்டவும் செய்யணும். அது அவனே ஊழியக்காரன். ஆமீன். ஏன்னா நம்முடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை என்பது என்ன அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சோ அதை எந்த டைமென்ஷன் நீங்க பார்த்தாலும் குத்தம். இன்னைக்கு ஈவன் நம்முடைய காரியங்கள் நீங்க எல்லாருமே தெரியும். நம்ம எல்லாருமே சபைகளை வைத்துக் கொண்டிருக்கோம், ஊழியங்களை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பட் நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கு அவர்களுக்கு முன்பாக? சோ ஏன்னா என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும்னா முதல்ல எனக்கு என்னை பத்தி தெரியும். நான் மற்றவர்களுக்கு நான் சொல்லலாம் கூட நான் செய்யக்கூடிய காரியங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்கு, சோ எந்த அளவுக்கு பெருமைகள் இருக்கு, எந்த அளவுக்கு கண்களின் நிச்சயம் இருக்கு, எந்த அளவுக்கு மாம்சத்தின் நிச்சயம் இருக்கு, ஜீவனின் பெருமை இருக்கு என்பது கண்டிப்பாக எனக்கு தெரியும். இதுல தெரியாத எதுவுமே சொல்லவே முடியாது. அப்போ நான் எனக்கு கர்த்தர் ஒரு பரலோகத்துல இருந்து ஒரு ஊழியத்தை இந்த பூமியில என்னை விட நல்ல படித்தவர்கள் உண்டு, என்னை விட அனுபவசாலிகள் உண்டு, என்னை விட ஊழியத்துல அதிகப்படியான செய்கிறவர்கள் இந்த உலகத்துல உண்டு. நம்மளை விட கல்வியிலும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி, இல்ல வசதி வாய்ப்புகளும் சரி, எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட ஆனா கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். இந்த கனமான ஒரு ஊழியத்தை நம்ம இடத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது அப்போ அவரு என்ன ஒரு கான்செப்ட்ல நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நான் உங்க நம்பி இந்த ஊழியத்தை நான் உங்க கையில கொடுக்குறேன். சோ நீங்க கண்டிப்பாக உங்க கையில வரக்கூடிய ஆத்துமாக்களை நீங்கள் முறையாக கர்த்தருடைய அந்த வசனத்தின்படியாக நடத்தி ஒரு அறுவடையை செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்ம எல்லாரும் இடத்துலயும் கொடுத்திருக்காரு. ஐ மீன் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கு, என்னுடைய பரிசுத்தங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய மற்றவர்கள் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல என்னுடைய சாட்சியான வாழ்க்கை எப்படி இருக்குன்றதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். அதே மாதிரி ரெண்டாவது காரியங்கள் நான் பேச விரும்புறேன். பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 16 அதிகாரம் 24 வாசிங்க. ஒரு நிமிஷம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். ஆமீன். இந்த வசனமும் நம்ம நிறைய டைம் நம்ம தியானிச்சிருப்போம். நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பல தடவை இந்த வசனங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாத்துலயும் வரும். அழகா சொல்லுவாரு இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுவாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணுமா, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நீங்க பாருங்க, இயேசு அவருடைய சீஷர்களை நோக்கி சொல்றாங்க. அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோட இருந்தவர்கள், அவருடைய ஊழியத்தை பார்த்தவர்கள். ஆனா கர்த்தர் அவர்களை என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா நீ மற்ற காரியங்களை செய்யாத, நீ போய் இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்றேன், இதை செய்யறேன், தேவையில்லாத காரியங்களை செய்யாதப்பா, முதல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை முதல்ல என்ன பண்ணு, நீ இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா தான் நான் பேசுறேன் சில காரியங்களை. ஆனா எனக்கு கர்த்தர் உணர்ந்த காரியங்களை நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளோட ஊழியங்கள் நம்ம செய்யறோம், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்னா, ஐயா நான் ஒரு சர்ச் நடத்திட்டு இருக்கேன், ஐயா இவ்வளவு பேர் வராங்க, ஐயா நான் ஒரு பாரம் பண்றேன், அவங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஐயா அவங்க கையில நான் போயிட்டு அவங்க வீட்டுல சந்திக்கிறேன், அவங்களுடைய தேவைகளுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். நீங்க உங்களுடைய மனசாட்சியில நீங்கள் கை வைத்து நீங்கள் யோசித்து பாருங்க, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அவர் சொன்ன விதத்தில் நம்ம செய்யறோமா? ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம செய்தோம் என்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஆமீன். நீங்க உண்மையாலுமே நான் சொல்றேன், என்னுடைய டெஸ்டிமனியை கூட நான் லாஸ்டா நான் சொல்றேன்,
நாம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு கான்பிடன்ட் எப்படி இருக்கும்னா, உலகத்துல யாருமே நம்மள அசைக்க முடியாது. ஐ மீன், ஏன்னா நம்ம அவ்வளவு பலப்படுத்திருப்போம். நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா இதனால எது வந்தாலும், ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, எல்லா விஷயம் தெரியினவர் தான் வசனம் சொல்லுவோம். ஆனா அவரை அறிகிற அறிவு கோசம் என்ன பண்ணா, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, ஒரு சாதாரண அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அவரை நேசித்து அவருடைய காரியங்களை, அவர் உண்மையில தேவன், அவருக்கோசம் என் உயிரையே நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தாதான் அந்த என்னை மீறி அந்த காரியங்கள் வெளிப்படும். ஐ மீன், இன்னைக்கு நம்ம இந்த ஊழியத்தை நம்ம செய்யறோம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நம்ம செய்யறோம். ஆனா எவ்வளோ ஒரு சோர்வுகள், எவ்வளவு ஒரு முறுமுறுப்புகள். நீ யோசிச்சு பாருங்க, நம்ம உண்மையாலுமே ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா, இல்ல நம்முடைய சொசைட்டில ஒரு பேருக்கு புகழுக்கு ஒரு நம்மளுடைய வெளிப்பாடு நம்ம தெரியணும், நான் ஜென்ரேஷனா வந்துட்டு இருக்கேன், அப்பா ஜென்ரேஷனா ஊழியம் செய்யறேன், இல்ல நான் என் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, ஏதோ நான் ஒரு காரியங்களை செய்யறேன் அப்படின்னு நம்ம செய்யறோமான்றத நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். ஏன்னா அவர் தன்னுடைய சீஷரை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ண, முதல்ல தன்னை வெறு, நீ உன்னை வெறுப்பா, உன்னுடைய காரியங்கள் நம்மளுக்கு நம்ம கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய குற்றங்களை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயங்கள். இது நான் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தான் பொதுவான காரியம். ஈவன் என்னையும் நான் சேர்த்தான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்காரு, அழைத்திருக்காரு, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை நம்ம கொடுக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த ஊழியத்துக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அழகா வசனம் சில காரியங்களை வெளிப்படுத்த நம்மளுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஒரு நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், படிக்கிறதுக்கு அனுப்புறோம். அப்ப அந்த பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அப்படின்னா, நல்ல யூனிஃபார்ம் கொடுக்குறீங்க, நல்ல புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல தேவையானது பிள்ளைகளுக்கு எல்லாமே நம்ம செய்யறோம். ஆனா அந்த பிள்ளை 30 நாளும் ஸ்கூல் போகுது. ஆனா அதோடைய ரேங்க் வரும்போது, ஸ்கூல் எக்ஸாம் வரும்போது அந்த பிள்ளை ஃபெயிலு அப்படின்னு ஒரு ரிசல்ட் வரும்போது, நீங்க 30 நாள் பட்ட பிரயாசம் என்ன, அதோடைய பலன் வேஸ்ட். ஐ மீன், அப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தர் பாருங்க, நம்மளை விட நான் சொன்னேன், நம்மளுடைய பலவான்கள் நிறைய பேர் இருக்காங்க, வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பேசக்கூடியவங்க நல்லா இருக்காங்க, நிறைய சொசைட்டில தெரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளை கர்த்தர் முன்குறித்து இந்த ஊழியத்தை உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அப்ப நீங்கள் அதுக்கு உண்மையாக எவ்வளவு உத்தமமாக அந்த காரியங்களை நீங்கள் கொண்டு செல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆமென். இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம். இதற்கு யாரு உதவி செய்யலாம் சரி, செய்யலாம் சரி, இத ஒரு தரிசனம், இதற்காக என் உயிரே போனாலும் சரி, நான் அந்த வசனத்தின்படி எல்லா சூழலையும் நான் வாழ்ந்து காண்பிப்பேன். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்தார். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, எல்லாருமே நல்ல வேத அறிஞர்கள், எல்லாமே வேதத்தை அறிந்தவர்கள். நான் அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு 3 வருஷம் தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த ஊழியத்தை அவர் இந்த பூமியில செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. 3 வருடத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு தான் நம்மளுடைய வசனங்கள். இதை நம்ம விசுவாசிக்கணும். இதுதான் உண்மையான விஷயங்கள். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு உண்மையா ஒரு ஊழியத்தை ஒரு மனிதன் இந்த பூமியில செய்தான் அப்படின்னா, அவருக்கு அடுத்தபடி சக்சஸ்ஃபுல் அப்படின்னா மேக்சிமம் 4 வருஷத்துல நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிருக்கணும். நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேரு, உங்களுக்கு தெரியும், நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது, சபைக்கு வரவங்களே எவ்வளவு தவறுகளை பண்ணுவாங்க, சில சபைக்கு வரவங்களே சில காரியங்களை அகேன்ஸ்டா செய்வாங்க. ஆனா நம்ம எப்படி இருப்போம்னா, கண்டு காணாதவர்கள் போல விலகி போவோம். ஆமீன். ஏன்னா அவங்களை நம்ம பகைச்சா என்ன பண்ணுவாங்க, சபையை விட்டு போயிடுவாங்க. இல்ல அவங்களை எதனா நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம சபைக்கு வராம போயிடுவாங்க, சிந்து வராம போயிடும். இல்ல எதனா கேட்டோம் அப்படின்னா காணிக்க வராம போயிடும். பாருங்க, ஒரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், ஜீவன் உள்ள தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு. பரலோகத்துடைய பணி, ஒரு கவர்மெண்ட்ல உயர்ந்த பதவியை நீங்க சொன்னாலும் கூட அதை விட நிகர் இல்லாத ஒரு பதவியை உங்க கையில கொடுத்திருக்காரு கர்த்தர். ஆனா நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு விசுவாசியுடைய தவறான ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், ஒரு துணை போறோம், ஒரு ஜபம் இல்ல, ஒரு ஐக்கியங்கள் இல்ல, ஒரு ஒருமனத்தை இல்ல, ஒரு சபையை. ஆனா நமக்குள்ள என்ன காரியங்கள் காணப்படுகிறது அப்படின்னா, நான் 20 வருஷம் சபை நடத்துறேன், நான் 10 வருஷம் சபை நடத்துறேன், நான் 30 வருஷம் சபை, எதுல பெருமை வருது, நான் இவ்வளவு வருஷம் இதை நடத்திட்டேன் அப்படின்னு. இல்ல அது இல்ல உண்மையான விஷயங்கள். உண்மையாலுமே விஷயம் பாருங்க, இயேசு வசனம் அழகா சொல்லுது, உள்ளதை உள்ளது என்று இல்லதை இல்லது என்று சொல், அவ்வளவுதான். அதுக்கு மீறி நீ எதையுமே பண்ணாத, இந்த வசனத்தை ஒண்ணு கூட்டாத, ஒண்ணு பெருக்காத அப்படின்றது. சோ இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, முக்கியமா ஏன்னா நம்ம எல்லாருமே கர்த்தர் முன்குறித்திருக்காரு, ஒரு ஊழியர்களாக நம்மளை முன்குறித்திருக்காரு அப்படின்னும் பொழுது நாம எல்லா விதத்திலையும் தயாராக இருக்க வேண்டும். ஐ மீன்,
ஒரே டைம்ல கர்த்தர் 1000 பேர் உள்ள கொண்டு வர்றாரு, ஒரே டைம் கர்த்தர் 1000 பேர் வெளியே கொண்டு போனாலும் நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா இதை உருவாக்கி கொடுத்த கர்த்தரை தான் நம்ம பார்க்கணும். அந்த ஊழியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, அதுல முடிந்த அளவுக்கு உண்மையாக எவ்வளவு காரியங்கள் நீங்க கொண்டு போக முடியுமோ, அந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய நெருக்கப்படக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உண்மையாக அதில் நீங்க இருக்கும் பொழுது அதனுடைய பலனை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஆமென். இதை நான் விசுவாசித்து இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கையில நடக்குது. இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு நம்முடைய அந்த 11 சீஷர்களை பார்த்து அவர் சொன்னக்கூடிய காரியங்கள் என்னன்னா, நீங்க முதல்ல உங்களை வெறுத்துட்டு உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாங்கப்பா அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க, ஏதாவது ஒரு காரியங்கள் ஒரு ஊழியர் என்ன பண்ணிக்குது, பிடிச்சு கொள்ளுது. ஒண்ணு குடும்பத்துடைய பிரச்சனைகள், இல்ல பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், இல்ல சபையுடைய பிரச்சனைகள், இல்ல கண்களின் இச்சை, இல்ல மாம்சத்தின் இச்சை, இல்ல ஜீவனின் பெருமை, இல்ல சில ரிலேஷன்ஷிப் நம்ம பிரேக்கப் பண்ண முடியாது. சோ பாருங்க, இவ்வளவு காரியங்கள் இது எல்லாமே உலகத்துல தோன்றது, உலகத்திலேயே மறைஞ்சிரும். ஆமீன். எதுவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சம்பாதிச்ச சொத்தா வீடாக இருந்தாலும், பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் என்ன ஆகும், நீங்க போகும்போது உங்க கையில இருந்து எதுவுமே எடுத்துட்டு கொண்டு போக போறது கிடையாது. ஈவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவியோ இல்ல உங்களுடைய மனைவியுடைய ஆவி கூட உங்களோட நீங்க கையில கொண்டு போறது கிடையாது. நீங்க மறித்தீங்கன்னா உங்களுடைய தருவை உங்களுடைய ஆவி மட்டும் தான் போகுது. கர்த்தருடைய சமூகமா இல்ல நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் தான் இது. ஆமீன். அப்போ நாம இந்த ஊழியக்காரர்களாக இருக்க நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த தெளிவு நம்மளுக்குள்ளாக இருக்கணும். எந்த விதமான காரியங்களை நம்மளை துக்கப்படுத்தாதபடி, எந்த விதத்துக்கும் நம்மளை சேதப்படுத்தி கொள்ளாதபடி நம்ம இருக்க வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான காரியங்களாக இருக்குது. கர்த்தர் சொன்ன காரியங்கள், எனக்கு கொடுத்தப்பட்ட காரியங்களை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். நான் பாருங்க, இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுவாரு, ஒரு ஞானஸ்நானம் எடுத்து வந்த உடனே மனம் திரும்புங்கள் பரலோக, அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருமே சபையில வைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரு தெரிஞ்சு, நான் உண்மையை நான் சொல்றேன், ஏன்னா நான் சில நம்முடைய WMல இருந்து சில பாஸ்டர்ஸ் இன்வைட் பண்றீங்க. நான் அந்த காரியங்களை நானே பார்த்திருக்கேன் யூடியூப்ல. சில ஆசீர்வாதமான காரியங்களை பேசக்கூடியவங்களே நீங்க உள்ள இட்டு ஒரு ஃபுட்டுடைய காரியங்களுக்காக உங்களுடைய ஆத்ம, நீங்க என்ன சொல்றதுன்னா, நல்லா நான் செடியை வளர்த்து நல்லா கனி கொடுக்குற நேரத்துல என்ன பண்றீங்க, நீங்க தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா அதுக்கு வேற ஒரு ஹாட் வாட்டரையோ இல்ல வேற சம்திங் ஊட்டி அந்த செடி என்ன பண்றீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய விதத்தை நீங்க டவுன் பண்ணிடுறீங்க. ஆமீன். சோ தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற கடைசி காலத்துல ஊழியர்கள் எல்லா விதத்திலையும் ஆயத்தமாக இருக்கணும். நாம் முதல்ல நம்ம ஆயத்தப்படணும், அதுக்கடுத்து மற்றவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். சோ நமக்கு ஒரு காரியங்கள் கர்த்தர், நான் உண்மையா சொல்லுவேன், ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியர்கள் நாம் அப்படி இருக்கும் பொழுது, உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்ட 10 ஆத்துமாக்களாக இருந்தாலும் சரி, 100 ஆத்துமாக்களாக இருந்தாலும் சரி, 200 ஆத்துமாக்களும் சரி, அதற்கு உத்தரவாதம் எடுக்கக்கூடியது நீங்கள் மாத்திரமே, வேற யாருமே கிடையாது. ஆமீன். அதே மாதிரி இது ஒரு பரலோகத்தினுடைய ஒரு திட்டம், பரலோகத்தினுடைய ஒரு பணி உங்களுக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா, உலகத்தினுடைய எந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் அவுட் பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஆமீன். அதே மாதிரி இன்னொரு காரியம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து அழகா ஒரு காரியம் சொல்லுவாரு. இந்த பூமியில அவர் வந்தது நோக்கம் என்னன்னா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது தான் அவர் குறியாவே இருந்தார். காலையா இருந்தாலும் சரி, மாலையா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி, அதிகாலையில இருந்தாலும் சரி, பிதாவோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஊழியங்கள்ல வளர்ச்சி அடையாத ஒரு மிக மிக மோசமான ஒரு காரியங்கள் என்ன தெரியுங்களா, ஒரு பிரேயர், ஒரு தனிப்பட்ட பிரேயர். பாருங்க, முதல்ல சபையோட நம்ம ஒரு ஜெபங்கள் எப்படி ஒரு உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு சில பிலிகிராம் ஐயா சில காரியங்களை பேசும்போது சொல்ற அந்த காரியங்கள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜபங்கள் முதலாவது ஒரு மனிதன் என்ன பண்ணும், ஒரு எரியும் தீபம் போல முதல்ல எனக்குள்ளாக அந்த தீபங்கள் எரிய போடணும். ரெண்டாவது என்னுடைய குடும்பத்தில் அந்த தீபங்களை என்ன பண்ணோம், நம்ம ஏத்துறோம், என் மனைவி பிள்ளைகள் மூலமாக. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சபைகள் கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அந்த சபைகள் அந்த தீகள் பரவணும். ஆமீன். சோ இது ஒரு ஊழியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த விளக்கை நீங்கள் எப்படி இருக்குன்னா, அதை பிரகாசிக்க வைக்க வேண்டியது ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுடைய ஜபங்கள், தனிப்பட்ட ஜபங்கள். ஆமீன். எனக்கோசம் மற்றும் பண்ணிக்குவாங்க, எனக்கோசம் ஒரு 50 பேர் பண்ணிக்குவாங்க, 100 பேர் பண்ணிக்குவாங்கன்றதுல எனக்காக உத்தரவாதம் எடுத்து நான் தான் நிக்கணும் திருப்பில. ஆமீன். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு காரியங்கள் நான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம ஒரு பெருமையான காரியங்கள், ஏன்னா நான் இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்தையா, நான் இவ்வளவு வருஷம் பண்ணேன். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எப்பவுமே ஒரே ஒரு காரியங்களை நான் சொல்லுவேன், என்னுடைய பிள்ளை இப்போ ஒரு சிக்கா இருக்கு அப்படின்னா, எனக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும்,
அது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட டாக்டர் வந்து கைவிட்டாலும் சரி, இல்ல மருந்து மாத்திரை இருந்து கைவிட்டாலும் என் பிள்ளைக்கு நான் வந்து கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பிள்ளை ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய தேவன் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அமேன். சித்தமாக இருந்தால் அவருடைய சித்தம், அதுலயும் அவருடைய சித்தம் இருக்கணும். கண்டிப்பாக இவன் இந்த 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 ஒரு கான்பிடன்ட் வந்து, இந்த ஒரு உணர்ச்சி, இந்த உத்வேகம் வந்து நம்முடைய ஊழியர்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு ஜெபிக்க நம்ம போவோம், மற்றவருடைய பலவீனமான காரியங்களுக்கு ஜெபிக்க போவோம். அந்த இடத்துல ஒரு அற்புதங்கள் நடக்கிறது கிடையாது. ஆனா விசுவாசத்தை நம்ம ஜெபித்துட்டு வரோம். ஆமென். நீங்க பாருங்க எப்படின்னா 10ல 11ஆவதா நம்ம போகணும்னு நினைக்கிறோமே தவிர, இல்ல ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் பிட்வீன்ல என்னது வேற யாருமே கனெக்ஷன் வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்களோட டைரக்டா இணைந்து இருக்கணும் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்துல வர்றதுல நம்முடைய இந்த அதிகாலை பிரேயர் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 21 நாள் நம்ம ஒரு பிரேயர் பண்றோம். நீங்க ஒரு மனசாட்சி ஒரு இப்படியாக நான் பேசுறேன். நான் இது வந்து இந்த ஊழியங்கள்ல உங்களுக்கு தெரியும், நம்ம யாருக்குமே எந்த விதமான டொனேஷன் இந்த மாதிரி காரியங்களும் இல்லை. இந்த முழுக்க அந்தந்த மாவட்டத்துடைய தேவைகள் பாருங்க. உங்களை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தேவைகளுக்கு ஒரு லீடரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா உங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு தேவைக்கு நீங்க வந்து அந்த திறப்பில நீங்க நிக்கல அப்படின்னா, உங்களால பெரிய நன்மைகள் வந்தாலும் கூட இந்த வார்ம் மினிஸ்ட்ரி நாங்க அதை வந்து என்ன பண்ண போறதுல நாட் அக்செப்ட். உண்மையை நான் சொல்றேன். ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியங்கள், கர்த்தருடைய திட்டம் தான் இந்த ஊழியங்கள் நடைபெறும். ஆமென். இதை தவிர வேற எதுக்கும் இந்த ஊழியத்துல நாங்கள் வாய்ப்பு நாங்கள் கொடுக்கறது கிடையாது. என்னுடைய ஒரு சிறு டெஸ்டிமனியை நான் நேரம் கடந்து கொண்டு போறதுனால என்னுடைய காரியம் ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி நான் சொல்றேன். உண்மையாலுமே நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே நம்ம ஊழியர்களா இருக்கிறதுனால இந்த காரியம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்தேன். இந்த ஊழியத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்து பேக்ரவுண்ட்ல தான் வந்தேன். என்னுடைய அம்மா வந்து ஒரு கிறிஸ்டியன், என்னுடைய அப்பா வந்து இந்து. சோ ஒரு ஃப்ரீயாக தான் என்னை வளர்த்தாங்க. நீ எது வேணா போ, இந்துல போனா போ, கிறிஸ்டியன்ல போ. ஆனா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான் கிறிஸ்துவ பாதையில தான் நான் கடந்து வந்தேன். ஆனா உண்மையா நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் வந்து ஏன்னா நம்முடைய தவறுகளை என்னைக்குமே நம்ம ஒப்புக்கணும். அதுதான் உண்மையான விஷயங்கள். நம்ம 30 வயசு 32 வயசு இருக்கிற வரைக்கும் கூட, நம்ம 27 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் கூட உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன்றதை நான் வாசித்திருக்கேன், சர்ச்சுக்கு போயிருக்கேன், கேட்டிருக்கேன். பட் எனக்குள்ள என்ன பண்ணல, நான் உள்வாங்கி கொள்ளல. ஆனா இந்த உங்களுக்கு தெரியும், இந்த 2019 கோவிட்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஏன்னா நாங்க இந்த கோயில் தேசத்துல இருக்கோம். எங்களை சுத்தி ஏன்னா அப்பா அம்மா சொந்தக்காரி எல்லாருமே ஊர்ல இருக்கிறாங்க. சோ இங்க நாங்க ஒரு ஃபேமிலியா, நான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் மாத்திரம் தான் இருக்கேன். சோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 சர்க்கிள்ஸ் இருக்காங்க பக்கத்துல. ஆனா அவங்களும் அந்த டைம்ல உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கையில உண்மையா நான் சொல்றேன், கையில காசு இருக்கு, கையில பணங்கள் இருக்கு, மணி இருக்கு, வண்டி இருக்கு, ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, யாருமே உதவ முடியாத ஒரு சூழ்நிலை. உண்மையாலுமே சொல்றேன், அன்னைக்குதான் ஒரு ஒரு தகப்பனா ஒரு பிள்ளையுடைய வேல்யூ என்னன்றதை நான் வந்து ரொம்ப உணர்ந்த நாட்கள் அந்த நாட்கள். தனிப்பட்ட ஜெபம் வசனம் இருக்கும், கதவை மூடிக்கொண்டு ஜன்னலை மூடிக்கொண்டு உன்னுடைய அந்தரங்கத்துல உன்னை பிதாவோட என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, உன்னுடைய தேவனோட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாகவே அந்த பாதையின் வழியா நான் கடந்து போகும் பொழுதுதான் அதோடைய பலம், அதோடைய என்ன கர்த்தர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையா நான் சொல்றேன், என்னுடைய பிள்ளை மறிக்கும் தருவாயில அந்த பிள்ளை அந்த கோவிட் டைம்ல அஃபெக்ட் ஆகணும்னு எங்க என் பிள்ளைய நான் இழந்துருவோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிள்ளை முதல்ல இப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் பிள்ளை அது ரொம்ப நான் நேசித்தவன். ஆண்டவரே இப்ப எங்க என்னை விட்டு போயிடும், எனக்கு என்ன உண்மையாலுமே சொல்றேன், ஒரு அதை ஒரு பிள்ளையினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரனை விட மோசமா நான் வந்து என்னுடைய ரூம்ல வந்து கதவை சாத்தி கொண்டு நான் கர்த்தரிடத்துல போராடின நாட்கள் உண்டு. ஆமேன். நான் உண்மையா நான் சொல்லுவேன், சாட்சியா இன்னைக்கு இதுக்கு வந்து வெளியில இருந்து சாட்சி சொல்லணும் இல்ல, நான் என் கண்கள் கண்டது என்னுடைய பிள்ளையை பத்திரமாக, பிள்ளை அற்புதமாக அந்த இடத்துல ஒரு சுகத்தை கட்ட வைத்த நான் பார்த்தேன். ஏன்னா அந்த வாய்ப்பே கிடையாது, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வாய்ப்பே கிடையாது. இவனை அட்மிட் பண்றோம், இவனை பண்ண 12 பேர்ல 11 பேரும் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல உள்ள இருந்தாவே பாதிப்பு தான், வாய்ப்பே கிடையாது அதுல நார்மலா வரதுக்கு. கோவிட் டைம்ல பீக்ல எல்லாமே டெத் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க, நேர்த்தியாய் ஒரு ஜபங்கள் நான் வந்து என்னை உடைச்சி என்னுடைய எனக்குள்ள இருக்கக்கூடிய கர்வம், எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு மாம்சத்துல நான் என்ன வேணா செய்திருன்னு ஒரு நம்பிக்கை, இது எல்லாத்தையும் அனைவரும் ஒரு பிச்சைக்காரோட மோசமா நான் வந்து அவருடைய சமூகத்துல நான் விழும் பொழுதுதான்
கர்த்தர் அவர் பேச ஆரம்பிச்சார், அவர் வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்சார். ஆமீன். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேங்க, அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. அந்த வார்த்தையோடவே நான் நடந்த உண்மையா நான் சொல்றேன், நான் சாட்சியா சொல்றேன். அப்பதான் கர்த்தர் இந்த வாமுடிய காரியங்களை எல்லாமே கொடுத்தார். ரெண்டாவது விஷயம், இந்த ஊழியத்துல சோ ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நாங்க ஏதோ நாங்க பேசுறோம் அப்படின்றதுல எங்களுடைய சாட்சிகள் உங்களை பலப்படுத்தும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை உருவாக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். ரெண்டாவது காரியங்கள் பாருங்க, பலப்படுத்து, பிள்ளை நல்லா சுகம் பெற்றது, நல்லா வந்துட்டு இருக்கு, எல்லாமே நாங்க சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, என்னுடைய மனைவி கன்சீவ் ஆறாங்க, அது எல்லாமே இருக்கு. எல்லாமே 2 வீக்ஸ் குழந்தை வந்து நல்லா கன்சீவ் ஆயிருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா காரியங்களும் இருக்கு, டெத்து எல்லாம், இட் மீன்ஸ் ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு செக்அப் கோர்ஸ் நாங்க போயிட்டு இருக்கோம், எதுவுமே இல்ல. சடனா அங்க போய் செக் பண்றோம், 4th மந்த்ல ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு, நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, அது வந்து ஏன் நான் இந்த காரியங்களை சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நான் ஊழியத்தை இட் மீன்ஸ் கர்த்தரை ருசி பாக்குறேன். நானும் என்னுடைய மனைவியை ருசி பார்த்து, சோ இன்னும் வைராக்கியமே நிக்கிறோன்ற இடத்துல வந்துட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு படிக்கட்டா மேல ஏறி வரும். ரெண்டாவது, இந்த ஒரு இன்சிடென்ட், இதுல எதனாச்சும் எங்களுடைய மிஸ்டேக்ஸ் எதனா இருக்காச்சும், ஒரு ஏன்னா டிரைவிங் பண்றாங்க அவங்க காரு, ஸோ மேபி எதனா ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் செக் பண்றோம், எல்லாமே நார்மலா இருக்குறாங்க. ரொட்டீனா போய் செக் பண்ணும், திடீர்னு ஹார்ட் பீட் ஸ்டாப், நீங்க அபார்ஷன் பண்ணும். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னா, என்னடா அது இப்பதான் ஊழியத்துல வரும், ஆனா இப்படி நான் வந்து கொஞ்சம் தெளிவா இருந்தேன். கர்த்தர், ஏன்னா ஆல்ரெடி நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஆமீன். அவர் நடத்தின பாதையை நான் என் கண்ணெதிரே நான் பார்த்திருக்கிறேன். அவர் செய்த அதிசயங்களை நான் என்னுடைய 2 கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒண்ணுதான் சொன்னேன் என்னுடைய மனைவிகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எது அனுமதித்தாலும், அது எது வந்தாலும் என்னது நன்மையா தான் இருக்கும், அதை சந்தோஷமா நம்ம கடந்து போக வேண்டும் என்பது சொல்லி உண்மையாலுமே நான் சொல்வேன். அவங்க டேட்டை கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த ஃப்ரைடேல இருந்து ஒர்ஷிப் இருக்குங்க. நானும் என்னுடைய மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒர்ஷிப் எடுக்கணும், நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும் எங்களுடைய சபையில பாருங்க. ஆனா அந்த டேட்ல தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து, நீங்க வந்து அந்த டைம்ல அதை இது பண்ணணும் அப்படின்னாங்க. நீங்க உண்மையாலுமே நான் சொல்றேன், இதை நான் பெருமைக்கோசரோ இல்ல நாங்க இப்படி செய்துட்டோம் அப்படின்றதுனால நீங்க வந்து பெருமையா நினைக்கணும்ன்றது இல்ல. ஏன் இதை சொல்லக்கூடிய காரியங்கள்னா, நம்ம உடைச்சு அவர் சமூகத்துல வீழ்த்தும் பொழுதுதான் பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்மளை விட்டு தொலைவா போவோம். அப்படின்னு அப்பதான் நம்முடைய கர்த்தருடைய காரியங்கள் எப்படி என்ன பண்ண முடியும், ஜெயமாயே நம்ம செய்து முடியும். அன்னைக்கு நீங்க பாருங்க, அன்னைக்கு நாங்க போனோம். ஆனா நான் சொல்லிட்டேன், இல்லப்பா இதை விட கர்த்தருடைய காரியங்கள் முக்கியம், இதை நம்ம போய் அதை நம்ம கர்த்தருடைய நீ ஒர்ஷிப் எடு. அன்னைக்கு என்னுடைய மனைவி அந்த மரித்த அபாஷன் அந்த பிள்ளையை வயிற்றுல வைத்து கொண்டே அவர்கள் போயிட்டு அந்த ஒர்ஷிப் எடுத்தாங்க. அவங்க ரொம்ப சோர்ந்து, அப்பா என்னால முடியலப்பா அப்படின்னா, இல்லம்மா, இதை விட உனக்கு பெஸ்ட் சான்ஸ் கிடைக்காது. எல்லாரும் சந்தோஷமா இப்ப கர்த்தரை யாரு வேணா ஒர்ஷிப் பண்ணலாம். ஆனா ஒரு மரித்த பிள்ளையோட நீ வயிற்றுல வச்சுட்டு போயிட்டு ஒர்ஷிப் பண்ணும்போது இன்னும் 10 மடங்கு நீ கர்த்தரெடுத்து சேருவதற்கு அது உன்னை பலப்படுத்தும், நீ செய்ய அப்படின்னு. அதே நாட்கள்ல நானும் கர்த்தருடைய வார்த்தையை அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. நானும் சந்தோஷமாக அந்த வார்த்தையை கொடுத்து அதுக்கு அடுத்ததாக நாங்க போயிட்டு மற்ற காரியங்கள் நாங்கள் செய்தோம். கர்த்தர் திருப்பியும் மறுபடியும் 2வது ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்தார். பேர் வந்து யோவானன் எலிஷான்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளையை கர்த்தர் நேர்த்தியாக கொடுத்தார், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம நேர்த்தியாக. ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன அளவுக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோம், நம்ம உடைத்து கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, அது என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். என்னை சுற்றி இருக்க பாருங்க, சாதாரண ஒரு இடத்துல இருக்கிறவன தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தேடி வந்து ஒரு மீனை பிடிக்கிறவன தான் வந்து, அப்பா நீ வா என் சீசனா வான்னு கூப்பிட்டு போவாரு. இன்னைக்கு நம்மளுடைய மேன்மை நம்மளுக்கு தெரியணும். எவ்வளவு பேர், நான் ஆரம்பத்துல நான் சொன்னேன், எவ்வளவு பேர் நம்மளோட பல பேர் இருக்கிறாங்க டேலண்டானவங்க. ஆனா நம்மள நம்பி வந்து இந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது, நீங்க அதுல எவ்வளவு பலப்பட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் பாக்குறேன். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைல ஊழியர்கள் நாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, விருப்பம் பட்டு நம்ம செய்யறோம். இட் மீன்ஸ் என்ன பண்றோம்னா, ஐயா நான் ஒரு சபையை கட்டுறேன், நான் இதை பண்றேன், ஸ்ட்ரென்தன் பண்றேன், எனக்கு இவ்வளவு மணி வருது, இவ்வளவு பிரச்சனை தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, பரலோகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், அது பூமியில இருக்க எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. ஆனா நாமளா அதை முன்கூட்டியோ இல்ல நம்மளா போயிட்டு அதை விருப்பம் பட்டோ நம்ம செய்ய வாஞ்சித்தோம் அப்படின்னா கர்த்தர் அமைதியா இருந்து வேடிக்கை பார்ப்பார். அதோடைய பிரச்சனை நம்ம தான் ஃபேஸ் பண்ணும். சோ அதனால இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய பணிகள், ஊழியக்காரருடைய பணிகள் நமக்கு தெரியணும். எனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்த ஊழியத்துடைய மெயினான ஒரு பார்ட் என்னன்னா, ஒரு ஆத்தும அறுவடை. ஆமீன். இந்த உலகத்தை கர்த்தருடைய வருகையோ மரணமோ அந்த வருடத்துக்குள்ளாக அந்த ஆத்மாவை நம்ம கர்த்தருக்கு நேராக நடத்தி இந்த பூமியிலேயே அந்த ஆத்மா ஒரு பரிசுத்தமா சாட்சியா நம்ம கண்களுக்கு முன்பாக வாழும்போது, இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து இந்த எவன்ல.
இதுதான் நீங்க கொண்டு போய் கர்த்தர் இடத்துல கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்தா இருக்கும். அதனால நம்ம எல்லா ஊழியர்கள் இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை கர்த்தர் உங்க இடத்துல கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி அடுத்த செக்ஷனுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். நிச்சயமாக பலப்படுத்துற வார்த்தை, தரிசனம் உள்ள வார்த்தையை கர்த்தர் நம்மோடு